திமுகவினரும் நாங்களும் பங்காளிகள், விஜயை விட்டு விடாதீர்கள். சாட்டை துரைமுருகன் பரபரப்பு பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சாட்டை துரைமுருகன் காரைக்குடியில் சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் பேசிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து அவர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் யாரும் எதிர்பார்க்காதது. பொதுவாக மேடைகளில் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்து வரும் சாட்டை துரைமுருகன் தற்போதைய பேச்சில் ஒரு புதிய கோணத்தை முன்வைத்துள்ளார். அவர் பேசுகையில், நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் திமுகவினர் அனைவரும் பங்காளிகள். எங்களது பிரச்சனைகளை நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் பேசி தீர்த்து கொள்வோம் அல்லது உரிமையோடு தட்டி கேட்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்கை ரீதியாக இரு துருவங்களாக செயல்படும் இரு கட்சிகளையும் பங்காளிகள் என அவர் அழைத்தது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. விஜய் குறித்து பேசிய அவர், திமுகவினரே தன்னிடம் வந்து சில கோரிக்கைகளை வைப்பதாக கூறினார். திமுகவினர் என்னிடம் வந்து இந்த விஜயை மட்டும் தனியாக விட்டு விடாதீர்கள் என்று கூறுகிறார்கள். விஜயை மட்டும் ஒருபோதும் தனியாக செயல்பட விடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சாட்டை துரைமுருகன் அந்த பேச்சில் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு எதிராக நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் ஒருமித்த கருத்தில் செயல்படுவது போன்ற பிம்பத்தை இந்த பேச்சு உருவாக்குவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக இருக்கும் கட்சிகளுக்கு இடையே இது போன்ற பங்காளி பேச்சுக்கள் வெளியாவது இது முதல் முறை அல்ல. இருப்பினும் விஜயின் அரசியல் வருகை மற்ற கட்சிகளிடையே ஒருவித மறைமுக அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளதா அல்லது இது தேர்தல் தந்திரமா என்பது வரும் நாட்களில் தெரிய வரும்.